Hi students, next 5th unit பார்த்தீங்கன்னா relation between kinetic energy and angular momentum அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரோலிங் மோஷன் அப்படின்னு இருக்குது. அந்த ரெண்டு டாபிக் பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் சொன்னோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைனெட்டிக் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணோம் இல்லையா, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எல் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஐங்கிறது என்னது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. இதே ஈக்குவேஷன் தான். என்ன ஈக்குவேஷன் நம்ம ஜென்ரலாக பார்ப்போம், கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ m v ஸ்கொயர்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த இடத்துலையும் ஹாஃப் வரும் பார்த்துக்கோங்க. இப்போ ½ I ஒமேகா ஸ்கொயர், இந்த இடத்துல ½ m ஒமேகா ஸ்கொயர், சரி m v ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே சேம் ஈக்குவேஷன் தான். இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது. இப்போ என்ன செய்ய போகிறோம், ரிலேஷன் பிட்வீன் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். கைனெட்டிக் எனர்ஜிக்கும் ஆங்குலர் மொமெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ ஆங்குலர் மொமெண்டம்னாக்கா எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம ஏற்கனவே ரிலேஷன் படிச்சிருக்கோம், எப்படி வந்துன்னு பார்த்தோம். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ரிஜிட் பாடினா எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகா. ஓகேவா. இப்போ இது எந்த மாதிரி இருக்குது, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பி ஈக்குவல் டு எம் இன்ட்டு வின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான். இதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை, இருந்தாலும் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட்டு ரொட்டேஷ்னல் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்னது, கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ I ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். இதோ இந்த ஈக்குவேஷன் இங்கே இருக்குது பாருங்கள், அதே ஈக்குவேஷன் தான். அது ஏற்கனவே டெரைவ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி கொஸ்டினில். நெக்ஸ்ட் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஐ வி கெட். இது இல்லை என்ன செய்கிறீங்க, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஐனாக்கா கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு 1/2 I ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை ஐன்னு கிடைக்குது. இப்போ ஐ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயரை ஐ ஒமேகா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா. ஐ ஒமேகானா நம்ம என்னென்னு சொல்லிட்டோம், எல்லுன்னு சொல்லிட்டோம். அப்போ ஐ ஒமேகானா எல், ஐ ஒமேகா ஹோல் ஸ்கொயர்னா எல் ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பை 2I அப்படிங்கிறதா என்னது, நமக்கு கைனெட்டிக் எனர்ஜிக்கும் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன். ஓகேவா. இது கைனெட்டிக் எனர்ஜி ஆங்குலர் மொமெண்டம். இது ரொம்ப சிம்பிள் ரிலேஷன். இது 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க 5 மார்க்கில். இதையும் சேர்த்து எழுதுங்க, உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் என்னென்னா ரோலிங் மோஷன். ஓகேவா. ரோலிங்னா என்ன, மோஷன்னா தெரியும்ப்பா, மூமெண்ட். அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகி போகிறது. இதில் 2 டைப் ஆஃப் மோஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னென்னலாம் பார்த்தோம், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷனல் மோஷன் ஒன்று பார்த்தோம், இன்னொன்று ரொட்டேஷ்னல் மோஷன் ஒன்று பார்த்தோம். ட்ரான்ஸ்லேஷனல் மோஷன்னாக்கா என்னது, ஸ்ட்ரெயிட் லைனு. ரொட்டேஷ்னல் மோஷன்னா அது ரிவால்வ் ஆகுது. அதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பின்னிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்பின்னிங்னா என்ன, ஒரு ஆக்சிஸை பொறுத்து சுற்றுறதுக்கு பேர் ஸ்பின்னிங். ரொட்டேஷன்னாக்கா ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு அந்த ஹோல் ஆப்ஜெக்டே மூவ் ஆகிட்டு வர்றது ரொட்டேஷன். ஓகேவா. இப்போ இது ரெண்டுமே இல்லாத ஒரு நியூ மோஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோலிங் மோஷன். ரோலிங்னா என்னென்னா உருண்டு ஓடுறது. ஓகேவா. ரோலிங் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ரொட்டேஷ்னல் அண்டு ட்ரான்ஸ்லேஷனல் மோஷன். ஓகேவா. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணது தான். ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும், இன்னொன்று வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேவா. இப்போ இதை நான் ஜென்ரலாக சும்மா ஒரு டயக்ராமில் வரைகிறேன் பாருங்களேன். ரோலிங் மோஷன்னா எப்படி சொல்லலாம்னா, இதுதான் அந்த சர்ஃபேஸ். ஓகேவா. இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதே ஆப்ஜெக்ட்டு இங்கே வருது, அதே ஆப்ஜெக்ட்டு இங்கே வருது. 3 பாயிண்ட் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட்டை குறிக்கிறேன்னா இது என்ன செய்யும், இந்த ஆப்ஜெக்ட்டு இங்கே போயிடும், திரும்ப பார்த்திங்கன்னா இங்கே வரும். சாரி, இப்படியே போகுதா, இல்லை இப்படி. ஓகேவா. இப்படி வந்து திரும்ப இங்கே வரும். இப்போ இது என்ன ஆகுது, இப்படி போகுது, போயிட்டு இப்படி வருது. இப்படி சொல்லலாமா, இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போகுது, இப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ இப்படி வருது. இது என்ன ஆகுதுன்னா, ஒரு பார்ட்டிக்கல் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணாக்கா அப்படியே மூவ் ஆகிட்டு மேலே போயிட்டு இப்படி வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா. இதுக்கு பேர் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைக்ளிக் மோஷன். கிட்டத்தட்ட மேலே கீழே வருது. இதுவே நீங்கள் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன், இதில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே, இதில் இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மூவ்மெண்ட் ஆக போகுது. ஒரு பர்டிகுலர் டார்க் அதில் க்ரியேட் ஆகும், மேலே இருக்கிற பார்ட்டிகல் கீழே வரும், கீழே இருக்குது மேலே போகும், அப்படியே போயிட்டே இருக்கும். எக்ஸப்ட் சென்டர் ஆஃப் மாஸ், இந்த பாயிண்ட் மட்டும் VCM சொல்லுவோம். இது மட்டும் என்ன ஆகும், நமக்கு சேம் டைரக்ஷனில் போயிட்டே இருக்கும். ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் இருக்கும். எக்ஸப்ட் சென்டர் ஆஃப் மாஸ் பார்ட்டிக்கல், ஆல் பார்ட்டிகல்ஸ் ஆர் மூவிங் இன் எ
ரொட்டேஷ்னல் ஆஸ் வெல் அஸ் டிரான்சேஷனல் மோஷன். ஓகேவா, சென்டர் ஆஃப் மாஸ் தவிர மீதி எல்லா ஆப்ஜெக்ட்டுமே 2 விதமான மோஷனையும் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது ரோலிங் மோஷன்னாக்கா சாதாரணமாக ஒரு வீல் அப்படி உருட்டி விடுறது. ஓகேவா, அதுதான் என்னது ரோலிங் மோஷன். இல்லை ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ரிங்கு, டிஸ்க்கு, ஸ்பியர். ஓகேவா, ரிங்னா உங்களுக்கு தெரியும், அந்த ரிங்கை உருட்டி விடலாம், டிஸ்க்கு உருட்டி விடலாம், ஸ்பியர் ஒரு பால் இருக்கு இல்லையா, கிரிக்கெட் பால், அதை உருட்டி விடலாம். இந்த மாதிரி எது வேணால் பண்ணலாம். இது எல்லாமே ரோலிங் மோஷனுக்கான உதாரணம். ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் டிரான்சேஷன் அண்ட் ரொட்டேஷன், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வி டேக் ரோலிங் ஆப்ஜெக்ட்டு ஆஃப் ரேடியஸ் ஆர். ஓகேவா, ஆர் அப்படின்ற ரேடியஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபார் 1 full ரொட்டேஷன் சென்டர் ஆஃப் மாஸ் டிஸ்பிளேஸ்டு 2πr. ஓகேவா, ஒரு ஃபுல் ரொட்டேஷன் நடக்கணும்னா நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 2πr அளவுக்கு அது நகர்ந்துருக்கும். ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மூவிங் இன் சைக்ளிக் மோஷன் இல்லையா. சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல சுற்றி வந்திருக்கும். ரைட்டா. நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் மாஸ் ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து ஆல் அதர் ஆப்ஜெக்ட்ஸு காம்பினேஷன் ஆஃப் டிரான்சேஷனல் அண்டு ரொட்டேஷனல் பாத். இது தெரிஞ்சது தான் உங்களுக்கு. சென்டர் ஆஃப் மாஸ் ஸ்ட்ரெயிட் லைனாக போகும்னு சொன்னால் மீதி இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் டிரான்சேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் பாத்து. பாயிண்ட்ஸ் ஆன் த எட்ஜு. ஓகேவா, இந்த எட்ஜில் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சைக்ளாய்டு பாத்தில் மூவ் ஆகும் அப்படின்றாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், இது காம்பினேஷன், இது சைக்ளாய்டு. ஓகேவா, இது மாதிரி 3 விஷயம் இருக்குது. அட் த சென்டர் ஆஃப் மாஸ் டிரான்சேஷனல் வெலாசிட்டி வி ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வி ட்ரான்ஸுங்கிறது மாறாது. விசிஎம்மும் வி ட்ரான்ஸும் சேமாக இருக்கும் அட் த சென்டர். ஓகேவா. அதர்ஸ்னால் என்ன, சென்டர் ஆஃப் மாஸை தவிர்த்து மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் 2 டைப் இல்லையா. என்னென்னது, வி ட்ரான்ஸ், வி ரோட் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ரொட்டேஷன் அப்படின்னா வி ரோட் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஆர்னா என்ன, இப்போ நான் சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தொலைவில் நான் அந்த ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுறேன், அதுதான் ஆர். ஒரு பார்ட்டிகளுக்கும் ஒரு மாதிரியான ரேடியஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ ஆறுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டியும் மாறும். ஓகேவா, அப்போ ஆறுங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட்டு ஃப்ரம் த சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து ஸோ மெனி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் லொக்கேட்டட் அட் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்சஸ். ஓகேவா, வேறு டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ ஒமேகாங்கிறது என்னென்னு சொல்லிட்டோம், ஆங்குலர் வெலாசிட்டி. இது ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு ரிசல்டன்ட்டு வெலாசிட்டி V, பொசிஷன் வெக்டர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டு. ஓகேவா, அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டிங்கிறது ரெண்டுத்துக்கும், அதாவது வி ட்ரான்ஸு வி ரோட் ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிறது ரிசல்டன்ட் வெலாசிட்டி. இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றாங்க. அதாவது எதுக்காக சார் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, அது வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கணும். ஒரு ரிங்காக இருக்குன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்பியராக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு டிஸ்காக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்டுங்கிறது ரோலிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். we can consider the pure rolling in 2 different ways. பியூர் ரோலிங்கை நம்ம 2 விதமாக கன்சிடர் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் டிரான்சேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்தும் கன்சிடர் பண்ணலாம். இல்லை the momentary rotational motion about point of contact, நீங்கள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை வச்சும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு வாட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். அதுக்கான ஃபார்முலா டெரைவ் பண்ணோம். என்ன ஃபார்முலா, கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு L² 2I அப்படின்ற விஷயத்த டெரிவேஷன் பண்ணோம். இது கண்டிப்பாக தேவைப்படும், 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ரோலிங், ஜென்ரலாக ரோலிங் மோஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, ரோலிங்னா நான் என்ன சொன்னேன், ஏற்கனவே உருட்டி விடுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அதில் 2 விதமான மோஷன் கம்பைன் பண்ணியிருக்குன்னு சொன்னோம். அதுக்கான உதாரணம் என்ன சொன்னோம், ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ரிங்கு, டிஸ்கு, ஸ்பியர் ஆர் மூவிங் இன் எ பிளேன் சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸில் உருட்டி விடுறதுக்கு பேர் தான் ரோலிங். இது 2 விதமான கண்டிப்பாக இதில் 2 விதமான மோஷன் இருக்குதுன்னு சொன்னோம். ஒன்று டிரான்சேஷனல் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன். ஒன்று எந்தெந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்து அப்படின்னு பார்த்தோம். இதில் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது மாறும். அப்போ அது எப்படி எழுதலாம், வி ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு விசிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டர் ஆஃப் மாஸோடைய வெலாசிட்டியும்
ட்ரான்சிஷனல் மோஷனோட வெலாசிட்டியும் ரெண்டுமே சேமாக இருக்கும் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு ரொட்டேஷ்னல் மோஷன்னாக்கா வி ரோட் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஆர்னா டிஸ்டன்ஸு, ஒமேகானா ஆங்குலர் வெலாசிட்டி. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இதில் ரிசல்டன்ட் வெலாசிட்டிங்கிறது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை பொறுத்ததுன்னு சொன்னோம். இப்போ நம்ம 2 விதமாக ரோலிங்கை டிஃபைன் பண்ணலாம். ஒன்று டிபெண்டிங் ஆன் சென்டர் ஆஃப் மாஸ், இன்னொன்று பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இதை பற்றி இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ரிசல்டன்ட் வெலாசிட்டி v ஈக்குவல் டு v trans ப்ளஸ் v ரொட்டேஷன் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுவோம். அது எப்படி வந்துன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.